இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் டிப்ஸ். அதாவது சமையலுக்கு மெயினாக வந்து இந்த பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை வந்து மெயினாக அதிகமாக தேவைப்படக்கூடிய பொருள். மார்னிங் வந்து எல்லாரும் அவசர அவசரமாக சமைக்கும்போது பச்சை மிளகாய் எடுக்கவும், மல்லி இலை எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்கும் அடுப்புக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். இனிமேல் அந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து விற்கிது. இது வந்து 3 பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷன் அந்த மாதிரி நிறையா வந்து வெரைட்டியில் இருக்குது. நான் வந்து இந்த 3 பார்ட்டிஷன் பாக்ஸ் வாங்கி இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை உள்ளே நம்ம மடித்து போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வேஸ்ட் கிளாத்தை இந்த டப்பாவுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பச்சை மிளகாயில் வந்து காம்பை ஆஞ்சிட்டு வைக்கும்போது பச்சை மிளகாய் சீக்கிரம் பழுக்காது. அதே மாதிரி மல்லி இலையோட அந்த வேரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து வேர்வை தண்ணி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு சின்ன டவலை வந்து மேலே மடித்து போட்டு மூடிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது அழுகி போகாமல் அப்படியே இருக்கும். இந்த டப்பாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஆங்கிளில் நம்ம வைக்கும்போது ஸ்பேஸும் நமக்கு கம்மியாக பிடிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.